அனைவருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, அருமையான டிவிடெண்ட் தரும் நிஃப்டி 50 ஐடி ஸ்டாக்ஸ், இதை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் எனது இன்றைக்கி 73வது வீடியோ. எல்லா வீடியோவும் நீங்கள் மறுபடியும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராகிடுவீங்க. நான் உறுதியிட்டு சொல்கிறேன். அந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செல்வந்தர் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டையும் பார்த்துருவோம். என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, மார்க்கெட்டு எப்படியும் தீபாவளிக்குள்ளே 26,000 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடும் அப்படிங்கிறது தான். இதில் எதுவும் பேட் நியூஸ் வராமல் இருந்தால் கண்டிப்பாக அது போயிடும். நிஃப்டிங்கிறது மேல் நோக்கி தான் போகும். அதனால் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி 7.1 to 7.3 இந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சைனா ஜிடிபிலாம் எந்த அளவுக்கு மோசமாக ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம வேர்ல்டுலேயே நம்ம ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறது நம்ம நாட்டில் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் நம்ம இந்தியன் எக்கனாமி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வளர்ந்து ஒரு நாடாக இருக்கிறதுனால நாம் ஈஸியாக அந்த நிஃப்டி டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட முடியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா. இந்த டெக் மஹேந்திரா பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல அருமையான ஒரு ஐடி ஸ்டாக்ஸு. இது பார்த்திங்கன்னா வருஷம் இருமுறை டிவிடெண்ட் தராங்க. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 2.46% கொடுக்குறாங்க. அதனால் ஒரு அருமையான ஸ்டாக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். இது அப்படியே மணி கண்ட்ரோலில் நான் அப்படியே சைடில் நான் போட்டுக்கிட்டே வரேன். அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் பார்த்துங்க. இன்றைக்கி ஜூலை 2023 இது 32 ரூபா கொடுத்துருக்கான். அதே சமயத்தில் நவம்பர் 2023 ஒரு 12 ரூபா கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 44 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 2024 ஒரு 28 ரூபா கொடுத்துருக்காங்க. நவம்பர் 2024 இன்னும் டிவிடெண்ட் தருவாங்க. அதனால் வருஷம் இருமுறை இந்த டிவிடெண்ட் தராங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கடுத்தது குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நீங்கள் அவசியம் பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வச்சுருக்க ஷேரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு எப்படி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு கொடுத்த பிறகு பேட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக இறங்கும். அந்த டைமில் நீங்கள் அந்த ஷேரை நீங்கள் வாங்கணும். ஏன்னா நம்ம வச்சுருக்க ஷேர் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் ஏறிட்டு தான் இருக்கும். ஒரு சில டைமில் ரிசல்ட்டு கொஞ்சம் குறைவாக கொடுக்கும்போது அது இறங்கும். அந்த டைமில் தான் நம்ம பை பண்ண வேண்டிய டைமு. அதனால் நம்ம வச்சுருக்க ஷேரை கவனமாக குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம கவனமாக பார்க்கணும். அது 3 பாயிண்ட்டாக பார்க்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். அதாவது டோட்டல் ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ். இது குவார்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர். அது மட்டும் பார்த்தா போதும், நம்ம குழம்பிக்க வேண்டியதில்லை. அதனால் டெக் மஹேந்திராவை தான் நம்ம பார்த்தலாம். இது குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்துக்குவோம். டோட்டல் ரெவென்யூ மார்ச் 2024 ஒரு 12,871 கோடி இருக்குது. ஜூன் 2024 13,005 கோடி இருக்குது. அதனால் இது ஏறி உள்ளது, ஓகே. அதுக்கடுத்து இயர் ஆன் இயர் ஜூன் 2023 13,159 கோடியாக இருக்குது. ஜூன் 2024 13,005 கோடியாக இருக்குது. அதனால் சிறிது இறங்கியுள்ளது மார்ஜினில். அதனால் பரவாயில்ல, ஓகே. அது இப்போ நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்துருவோம். மார்ச் 2024 657 கோடியாக இருக்குது. ஜூன் 2024 862 கோடியாக இருக்குது. ஏறி உள்ளது, அதனால் ஓகே. அடுத்தது இயர் ஆன் இயர் பார்த்துருவோம். ஜூன் 2023 695 கோடி. ஜூன் 2024 862 கோடி. அதனால் ஏறி உள்ளது, ஓகே. இது அருமையான நெட் ப்ராஃபிட் தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஏறி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து இபிஎஸ், அது குவார்டர் ஆன் குவார்ட்டர் மார்ச் 2024 7.48, ஜூன் 2024 9.62 ஏறி உள்ளது. இயர் ஆன் இயர் ஜூன் 2023
7.84, ஜூன் 2024 9.62 இது ஏறி இருக்கு. அதனால் அருமையான ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களில் இது முக்கியமாக பார்க்க வேண்டியது ஷேர் ப்ரைஸை பார்க்கணும். கடந்த 5 வருடங்களில் மட்டும் CAGR அதாவது 19% கொடுத்துள்ளது. ஒவ்வொரு வருஷமும் 19% இது ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கு மேலே 3% ப்ளஸ் பண்ணிங்க. ஏறக்குறைய 22% இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வரும்போது எவ்வளோ நம்மளுக்கு லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனவே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் வந்து HCL. இது அருமையான டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஸ்டாக்ஸு, ஐடி ஸ்டாக்ஸு. இதை பற்றி பல முறை நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதனுடைய ஃபண்டமெண்டல்லாம் கம்ப்ளீட்டு நான் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கேன். இது வந்து 3 முறை டிவிடெண்ட் தருவாங்க. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.02% வந்து டிவிடெண்ட் ஈல்டு தராங்க. அதை நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. அது வருஷம் 3 முறை டிவிடெண்ட்டு, ஜனவரி, ஜூலை, அக்டோபர் இப்படி 3 முறை இது டிவிடெண்ட் தர்றாங்க. அதனால் அருமையான டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஸ்டாக்குங்கிறத புரிஞ்சுங்க. இது குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்த்துருவோம். இது ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் ரெவன்யூ பார்ப்போம். இது குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் மார்ச் 2024 28,499 கோடி, ஜூன் 2024 28,057 கோடி. ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதனால் ஓகே. அதுக்கடுத்தது இயர் ஆன் இயர் ஜூன் 2023 26,296 கோடி, ஜூன் 2024 28,057 கோடி. அதனால் ஏறி உள்ளது, ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் மார்ச் 2024 3,995 கோடி. அதுக்கடுத்து ஜூன் 2024 4,259 கோடி. இது ஏறி உள்ளது, ஓகே. அதுக்கடுத்தது இயர் ஆன் இயர் ஜூன் 2023 3,531 கோடி, ஜூன் 2024 4,259 கோடி ஏறி உள்ளது, ஓகே. அதுக்கடுத்து EPS குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் மார்ச் 2024 14.72, ஜூன் 2024 15.70. அதே சமயத்தில் இயர் ஆன் இயர் ஜூன் 2023 13.05, ஜூன் 2024 15.70. அதனால் இது ஏறி உள்ளது. அதனால் அருமையான ரிசல்ட்டு. மேலும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து CAGR வந்து கடந்த 5 வருடத்தில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் 26% ஏறி இருக்கு. அந்த 26%ல் இருந்து ப்ளஸ் டிவிடெண்ட்டை 3% போட்டிங்கன்னா 29%. எந்த பேங்க்கில் போட்டாலும் இவ்வளவு நம்மளுக்கு கிடைக்காது, லாபம் கிடைக்காது. அதனால் வருடம் 29% நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு லாபம் கிடைக்கிற ஒரே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது வந்து HCL தான். அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்டாக்கினுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 1,750 1,800 வரைக்கும் இருக்குது. ஸ்டாக்ஸ் எப்படி ஏறும் அப்படிங்கிறத பற்றி 3 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் கூறியிருந்தேன். நிஃப்டி 50 ஐடி மட்டும் இன்னும் ஏறாமல் இருக்குது, இதுவும் கண்டிப்பாக ஏறிடும். அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 43,000 பாயிண்ட் வந்துருச்சு. ஐடி செக்டர் இன்னும் ஏறும். இன்னும் 10 வருஷத்தில் இது 1,00,000 பாயிண்ட்டாக சென்றுவிடும். அதனால் நீங்கள் இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஊக்குவித்தால் மட்டுமே நான் வளர முடியும், நம்மளுடைய சேனலும் வளரும், உங்களுக்கு பயனுள்ள தகவலை தர முடியும். அதனால் நீங்கள் முதல் 3 வருடங்களுக்கு நிஃப்டி 50லே போங்க. அதுக்கு அடுத்தது நன்றாக மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு 80% நிஃப்டி 50லையும் அதுக்கு மேலே 20% நல்ல ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாக்காக போங்க. எப்படியும் ஒரு ஷேருடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் கண்டிப்பாக ஒரு 40,000 கோடிக்கு மேலே இருக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நல்ல ஒரு உங்களுடைய சேமிப்பை முதலீடாக பண்ணி மியூச்சுவல் ஃபண்டு, ஷேரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் வெகு விரைவில் செல்வந்தர் ஆகிவிடுவீங்க அப்படிங்கிறத கூறிக்கொள்கிறேன். மேலும்
அடுத்த காணொலியில் இன்னும் விரிவான சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.